குட் மார்னிங் அத்தை. என்னம்மா இப்பதான் எழுந்துச்சியா? ஆமாத்த, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என் குடும்பத்துல இதெல்லாம் பழக்கம் இல்லம்மா. 6 மணிக்கெல்லாம் சமையல் கட்டு லைட்டு எரியணும். 6:45 லைட்டை ஆஃப் பண்ணிட்டு சமையல் வேலையை முடிச்சிட்டு வெளியில வந்துடணும். இதுதான் என் குடும்பத்தில் நடப்பு. இனிமே நீயும் இப்படிதான் இருக்கணும். சரித்த, அதெல்லாம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டு வந்தா. இன்னைக்கு என்னவோ கண்ணு அசந்துட்டேன், அதான் தூங்கிட்டேன். சரி சரி, இனிமே நடக்காம பாத்துக்க. இப்போ ஏதாவது போய் செய்ய வாட்ட. நீ எந்திரிச்சு வர நேரத்துக்கு எங்க நைட்டுக்கு தான் சமைக்கணும் போல. காலை வேலையை நானே முடிச்சிட்டேன். மதியானத்துக்கு வேணா பார்த்துப்போம். சரி அத்தை. ஆமா, இது என்னம்மா துணி தரைய பெருக்கிட்டு கிடக்குது? லாங் ஃப்ராக் அத்தை, இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி வீட்டை பெருக்கிக்கிட்டே வருதேம்மா அந்த துணி. வீட்டுக்கெல்லாம் ஆகாது. முதல்ல இதை கழட்டி போட்டுட்டு நல்லா புடவை இடவா இருந்தா கட்டிட்டு நில்லு. சரி அத்தை, கழட்டிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த துணியெல்லாம் பத்தி. உங்க மாமாக்கு இந்த துணியை பத்திலாம் புரியாது, தெரியாது. அவர் ஏதாவது பேசிடுவாரு, அதுக்காண்டி சொல்றேன். சரி அத்தை, புரியுது. சரசு, ஏண்டி கல்யாணம் முடிஞ்சு 2 வாரம் தான் ஆகுது. ஏன் போட்டு அதை இது இந்த புள்ள ஏதாவது சொல்லிட்டு கிடக்குற? சும்மா கடங்கங்க. இப்பவே இதெல்லாம் சொல்லி வச்சாதான் போக போக கரெக்டா வரும். உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. பேசாம போய் உட்காருங்க. எங்க போய் உட்கார? நேரம் ஆகுது. இந்த சாப்பாட்டை எடுத்து வை. சாப்பிட்டுட்டு இந்த மிஷின் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நெல்லை அரைக்க கொடுக்கணும்ல. சாப்பாடு எங்க செஞ்சோம்? இப்போதானே இந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு கிடந்தா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்ட்டு. ஆமா, 9:30 எந்திரிச்சு வருது. போய் நேரம் அடுப்படிக்க போய் விடுறது. அதான் செஞ்சுட்டேன்ட்டு. ஏன்டி இப்படி இருக்கிறா? சின்ன பிள்ளைகளுவோ ஏதோ கண்ணு அசந்திருக்கு. இந்த பாருங்க, உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் பேசாம போயிடுங்க. சும்மா நொய் நொய் நாம. ஆமா, ஏதாவது சொன்னா கோவத்தை மட்டும் பாரு. ஜிப்பு போன மணி பர்ஸ் மாதிரி வாயை வச்சுக்கிட்டு.